தற்போதைய அண்மை செய்தி. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை பெய்த நிலையில் தற்போது இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் ஜெயலானி. ஜெயலானி, இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சிகாமணி, அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மலாய்த்தீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக குமரிக்கடல் மற்றும் மேற்கு வளிமண்டல சுழற்சி என்பது உள்ளது. இந்த 2 சுழற்சிகளின் காரணமாக இன்று முதல், அதாவது 12ஆம் தேதியான இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை காலை வேளைகளில் அதிக பனிமூட்டம் என்பது காணப்படும் என்பதாகவும், கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை என்பது பெய்யும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நாளை மற்றும் நாளையிலிருந்து 15ஆம் தேதி வரையிலாக லேசான மழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போன்று தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கான வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை என்பது வழக்கத்தை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்காக அதிகரிக்கக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை 33 டிகிரி செல்சியஸ் என்பது சராசரி வெப்பநிலையாக இருக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சிவமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.